சிக்கனை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். பாத்திரத்தில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கோசம் தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அதில் போடலாம். வெங்காயம் வணங்க தான் டேஸ்ட். வெங்காயம் எல்லாம் வணங்க தான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை உள்ளார சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், அதாவது 3/4 கிலோ கறி, 1 கிலோ அரிசி. போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாலாம் வணங்கினோன்னே அந்த பச்சை வாடை போனோன்னே புதினா கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணங்கினோன்னே அதுவும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிறது நாட்டுக்கோழி சிக்கன். மெயினான இன்கிரியன்ட் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தயிரையும் லெமனையும் போட்டுக்கலாம். தயிரையும் லெமனையும் நல்லா அரைச்சி போட்டோம். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் தனியாகவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரிசியை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கிறோம். வரதுக்கோசம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஒரே டேஸ்ட்டாக கொடுக்கும். இல்லை எந்த அரிசி இருந்தாலும் சரி அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி சூடு பண்ண தண்ணியை நம்ம இந்த வடசத்தில் ஊற்றிக்கலாம். அதாவது அப்போ தான் சிக்கன் சீக்கிரமாக வேகும். ஒவ்வொரு பீஸும் நல்லா சீக்கிரமாக வேகும். க்ளோஸ் பண்ணலாம். இப்போ 2 படி தண்ணியை நாங்கள் ஊற்றிக்கிறோம். 1 படி அரிசிக்கு 2 படி. 1 படி அரிசிக்கு 2 படி. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். கொதிக்கட்டும். ஒரு கொதியாடு வரணும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரிசி வேகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும்.